வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, விவசாய சீசன் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் விவசாயம் விதைச்சி பயிர் வந்து மழை பெஞ்சு அதிகமாக கஷ்டப்பட்டு அதை இதையும் பண்ணி ஏதோ ஓரளவு பயிரை தேத்தி மேலே கொண்டு வந்துட்டோம். இந்த சமயத்தில் நம்ம உரம் போட நினைக்கிறோம். இப்போ தான் உரம் போடுற சீசன் பருவம் வந்தது. இப்போ நம்ம உரக்கடையில் போய் நம்ம வந்து இப்போ உரம் வாங்க போனோம்னா, உரக்கடை உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கேட்கக்கூடிய உரத்தை அவங்க கொடுக்குறது மாதிரி இல்லை. பட் அவங்கள்ட்டேருந்து ஏதாவது அந்த உரத்தோட சார்ந்து இன்னொரு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கினா தான் இந்த உரம் கொடுப்போம். பர்டிகுலர் யூரியாலாம் கேட்டோம்னா இல்லைன்னே சொல்லிடுவாங்க. அதே கடையில் பார்த்தா 150 மூடை 500 மூடை அடிக்கலாம் வச்சிருக்காங்க. நேர்லேயே கண்ணாலே பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு மூட்டை யூரியா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த உரத்தை வாங்கினா தான் நாங்கள் இந்த யூரியா கொடுப்போம், இல்லை ஒரு வேப்ப புண்ணாக்கு வாங்கினா தான் கொடுப்போம், இல்லை 5 கிலோ டப்பா அந்த பாக்ஸ் வாங்கினா தான் இந்த இதை கொடுப்போம். அந்த மாதிரி டிமாண்ட் வச்சு விவசாயிகள்கிட்ட வந்து ஆனால் வசூலில் இறங்கிட்டாங்க. அவங்க விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை எடுத்து அந்த நெல்லோ எந்த ஒரு பொருளோ அது விலை வந்து ஒரு சரியான விலை கிடைக்காம அதை வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அந்த விவசாயி அவனோட வீட்டு சூழல் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அந்த விவசாயம் பண்ணணும். ஆனால் அந்த பணம் இருக்கக்கூடிய உரைக்கடை உரிமையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ அரசாங்கம் சொல்லியிருக்கு, அரசாங்கம் நீங்கள் இதை வித்துட்டு இதை விற்றா தான் இதை வாங்கினா தான் உரம் கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இங்கே உள்ள நடைமுறையில் அந்த மாதிரி கடை உரிமையாளர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அதை வந்து அந்த கடை உரிமையத்தெல்லாம் ரத்து பண்ணணும். இது வந்து என்னன்னா, அரசாங்கம் வந்து இதுக்கான பெர்டிகுலராக தனியாக ஒரு அரசு அதிகாரியை நியமிச்சு ரவுண்ட்ஸு போகணும். அப்பப்போ போய் இங்கே அந்த கடையில் இந்த பொருளை நீங்கள் உண்மையிலே வாங்கி விற்பனை செய்கிறீங்களா, நீங்கள் யார்கிட்ட வாங்கி இந்த பொருளை விற்பனை செய்கிறீங்க, இது தரமான பொருளா, இந்த உரம் வாங்கலாமா, அதை ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வு பண்ணா தான் நமக்கு தெரியும். அதுலேயும் ஒரு சில இடத்துல ஆய்வு பண்ணுறவங்களுக்கே காசு கொடுத்து வேலை நடக்கிற இடமும் இன்னமும் இருக்கு. அதனால இது வந்து விவசாயிகளோட வேதனையா சொல்கிறேன். யூரியா கேட்டால் யூரியா மட்டும் கொடுங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பொருள் வாங்க தான் கொடுப்பதில்லை. ஏன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறாங்க தான் வர்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு மழை தண்ணியில் பயிரை காப்பாற்றி அடுத்து விவசாயம் பண்ணி அந்த ஒரு கான்செப்ட்லேயே தான் இருக்கும். அதனால இனி வரும் காலங்களில் அரசாங்கமும் இது வந்து முயற்சி பண்ணணும். கடை உரிமையாளர்களும் கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம், ஏன்னா அது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கல, அதுக்கு தனியாக அமௌண்ட். யூரியா 350 ரூபானா நீங்கள் அந்த பாக்ஸுக்கு தனியாக 5 ரூபா வாங்குறீங்க. என்ன பண்ணுறது? கொஞ்சம் பார்த்து மக்களை வந்து கொஞ்சம் விவசாயத்தை வளர செய்யுங்க. நன்றி, வணக்கம்.